அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். அடுத்த நாள் அதிகாலை பகத்சிங்கை தூக்கிலிட போகிறாங்கிற செய்தியை எடுத்துக்கிட்டு அந்த சிறைச்சாலையுடைய அதிகாரி பகத்சிங்கை பார்க்குறதுக்கு போகிறார். அப்போது அங்கே அவர் அமைதியாக புத்தகம் படிச்சிட்ருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட இந்த அதிகாரி போயிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாரு. பகத்சிங்குடைய முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை. அப்போது இந்த அதிகாரி கேட்குறாரு, உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த சிறையில் வேலை செய்கிற பேபி அம்மாளுடைய கையால் எனக்கு ரொட்டி சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறார். இவருக்கு அதிகாரிக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா பேபி அம்மா அப்படிங்கிறவங்க அங்கே கழிவுகளை சுத்தம் பண்ணுற ஒரு அம்மா. இவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். இருந்தாலும் கடைசி ஆசை இல்லையா, நிறைவேற்றுறதுக்காக போகிறார். அந்த பேபி அம்மாங்கிறவங்க ரொட்டி செஞ்சு எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்க கண்ணீர் வழுக அவங்க பகத்சிங்கிட்ட கேட்குறாங்க, என் கையாலையா சாப்பிடணும்னு சொன்ன மகனே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, உங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய சுதந்திரத்துக்காக தான் நாங்கள் போராடுறோம். அதனால் கண்டிப்பாக என்னுடைய கடைசி உணவு, என் வயிற்றுக்குள்ளார போகிற அந்த கடைசி உணவு கண்டிப்பாக உங்கள் கையால் நான் சாப்பிட்டதாக தான் இருக்கணும், எனக்கு ஊட்டி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். இது நான் படித்த ஒரு புத்தகத்தில் இருந்த செய்தி இது. இந்த மாதிரி வரலாற்று கதாநாயகர்களுடைய புத்தகங்களை பற்றி படிங்க, வாசிங்க. அப்போ தான் நம்மளுடைய எழுத்து வளம், மொழி வளம் எல்லாமே மேம்படும். இப்போல்லாம் இந்த படிக்கிற வழக்கம் யாருக்கிட்டேயுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. அதனால தான் நமக்கு எழுதும்போது இந்த எழுத்து பிழை வர்றதுக்கான மிக முக்கிய காரணம் இந்த வாசிக்கிற பழக்கம் இல்லாமல் போனது தான். எல்லாருமே கேட்க தயாராக இருக்கிறமே ஒழிய வாசிக்கிறதுக்கு இப்போ யாருமே முன் வர்றதில்லை. அதனால் வாசிக்கிற பழக்கத்தை மேம்படுத்துங்க. இந்த மாதிரி வரலாற்று சரித்திர நாயகர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.